ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 6000 விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. காரைக்கால் சிறையில் போதைப் பொருட்கள் புழங்குவதாக புகார், சமூக வலைதளத்தில் பரவும் வீடியோவால் பரபரப்பு. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பேருந்து நிலையத்தில் வாகன நிறுத்துமிடத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் பணம் பறிப்பு, இடைத்தரகர்களை எச்சரித்த தாசில்தார். இனி விரிவான செய்திகள். 6000 விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்ட துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசினார். அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினால் அதற்கான வருமானமும் கிடைக்கும் என்றார் அவர். 6000 விவசாயிகளுக்கு சோலார் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் அந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் கூறினார். பசி இல்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும் எந்த குறையும் இல்லாமல் வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். எதிர்காலத்தில் பிரச்சினைகள், சிரமங்கள் இல்லாத நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலம் நல்லா இருக்குது, நம்முடைய நாடு நல்லா இருக்குது. இந்த திட்டம் நோக்கம் என் வீடு என் நலங்காக்கின்ற ஒரு திட்டம். ரொம்ப நல்ல ஆரோக்கியமான வாழ்வதற்கு உணவை கொடுக்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம். இவங்க சொன்னது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. சொன்னது மாதிரி விவசாய நிலம் குறைந்து கொண்டே வருகின்றது. அது நகர்ப்புற மாநிலங்கள் மற்றும் தொழிற்சாலைகள். காரைக்கால் சிறையில் போதைப் பொருட்கள் புழங்குவதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மதகடி பகுதியில் கிளை சிறைச்சாலை இயங்கி வருகிறது. இங்கு தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என மொத்தம் 40 பேர் உள்ளனர். இந்நிலையில் சிறையில் தண்டனை முடிந்து கடந்த 13ஆம் தேதி வெளியே வந்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் சிறையில் நடக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் இரட்டை கொலை வழக்கு தண்டனை கைதி ஒருவர் சிறைக்கு வரும் கைதிகளை மிரட்டி தாக்குவதாகவும், தண்டனை கைதி ஒருவரின் உதவியுடன் சிறை காவலர்கள் சிறைக்கு வரும் கைதியிடம் பணம் பறிப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். சரியான முறையில் உணவு வழங்குவதில்லை என்றும், கைதிகளை பார்க்க வரும் குடும்பத்தார் வாங்கி வரும் பழம், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை சரியாக கைதிகளுக்கு வழங்குவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முக்கிய நபர்களுக்கு பிறந்தநாள் என்றால் பிரியாணி விருந்து மற்றும் சிறை கைதிகளுக்கு வெளியிலிருந்து போதைப் பொருட்கள் வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதை சிறை அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்வதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுல சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க அங்க சிறையில. இதெல்லாம் அங்க நடக்குது. அப்பப்ப போதைப் பொருட்கள்லாம் உள்ள அலோட் பண்றாங்க. அலோட் பண்ணி அந்த தவறும் நடக்குது. யாருக்காவது பிறந்த நாள்னாக்கா பிரியாணி போடுறாங்க. பிரியாணி போட்டு பல பிரச்சனைகளை ஆளாக்குறாங்க. எங்களை மனு பொருள்ல வர்றதுல கஞ்சா, ஆன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதை பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டாக்கா பெட்டிஷன் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. டிராபாக்ஸ விசாரணை தேதிக்கு கண் பார்வையில் வைக்க சொன்னாங்க நீதிபதி ஐயா. இன்னும் இதுவரைக்கும் சிறையில டிராபாக்ஸ கண் பார்வைக்கு நேரம் வைக்கவே இல்லை. புதுச்சேரி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையத்தில் வாகன நிறுத்தும் இடத்தை சீரமைத்து தர வேண்டுமென சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. பேருந்து நிலையம் அருகில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டது. பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை மேற்கூரை கட்டப்படாமல் இருசக்கர வாகனங்கள் வெயில் மற்றும் மழையில் நனைந்தபடியே நிற்பதால் சேதமடைந்துள்ளன. மேலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு கட்டணம் வசூல் செய்தும் மேற்கூரை அமைக்காமல் இருந்து வருகிறது. வெளியூர் செல்பவர்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடம் இல்லாமலும், வாகனங்கள் நிறுத்தும் போது இடிபாடுகளுடன் நிறுத்தப்பட்டு வருவதால் வாகனங்களை எடுக்க முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே விரைவில் வாகனம் நிறுத்தும் இடத்தை சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறித்த இடைத்தரகர்களை தாசில்தார் எச்சரிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்குவது, சிவப்பு நிற குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது என பல்வேறு பணிகளுக்காக வந்து செல்கின்றனர். கல்வி அறிவு இல்லாத ஏழை எளிய மக்களிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரும் நபர்கள் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த குடிமைப்பொருள் வழங்கல் துறை தாசில்தார் சரவணன் பணம் கொடுத்து ஏமாந்த பொதுமக்களுடன் நேரடியாக சென்று இடைத்தரகர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி ஏமாற்றி பணம் பறித்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என எச்சரிக்கையும் விடுத்தார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாடித்தோட்ட வளர்ப்பில் பெண்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கூறியுள்ளார். புதுவை அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் திட்ட தொடக்க விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு வரவேற்றார். வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் திட்ட நோக்க உரையாற்றினார். இதில் கலந்து கொண்ட வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள் பெருக்கத்தால் விவசாயம் குறைந்துள்ளதாகவும் உற்பத்தியும் குறைந்து வருகிறது என்று கூறினார். விவசாய உற்பத்தியை பெருக்க அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும், கடந்த காலங்களில் வீடுதோறும் மரம் செடி கொடி இருந்ததாகவும், ஆனால் இன்று முருங்கை மரம் நடக்கூட வீட்டு வாசலில் இடமில்லை என கூறினார். பல வகையான செடிகள் வளர்க்கப்படுவதன் மூலம் தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே மாடி தோட்டம் அமைப்பது ஒரு கலை என்றும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர் மாடி தோட்ட வளர்ப்பில் பெண்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இப்போது பல வகையான செடிகளை வளர்க்கும் போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும் போது, அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான சத்துணவும் தரக்கூடிய காய்கறிகள் நீங்களே பயிரிட போறீங்க. வாழைக்காய் காய்ச்சினா என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, ஆளுக்கு 2 காயை கொடுப்பீங்க. இது போன்ற சூழ்நிலை உங்கள் மாடியிலேயே வரப்போகிறது. அதுக்கெல்லாம் பெண்களால் முடியும். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என பெண்களுடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே நீங்களே உற்பத்தி செய்து உங்கள் சத்தான பொருளை நீங்களே சமைச்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இந்த அரசு கண்டிப்பாக உதவும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைபர் குற்றவாளிகளை பிடிக்க வெளி மாநிலங்களுக்கு செல்லும் காவல்துறையினருக்கு முன்கூட்டியே பயணப்படியை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், சைபர் வழக்குகளில் வெளிமாநில குற்றவாளிகளை பிடிக்க செல்லும் காவல்துறையினருக்கு முன்கூட்டியே போக்குவரத்து பயணப்படியை அரசு வழங்க வேண்டும் என்றும், கடந்த பட்ஜெட்டில் சைபர் கிரைம் காவல்துறைக்கு பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளை வாங்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப உபகரணங்கள் ஏதும் இதுவரை வாங்கப்படவில்லை என புகார் தெரிவித்தார். இதனால் சைபர் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்கவும் அவர்களிடமிருந்து பணத்தையும் உடனடியாக மீட்கவும் முடிவதில்லை என புகார் தெரிவித்த அவர், விரைந்து சைபர் கிரைமுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை வாங்கித்தர வேண்டும் என்றார். சைபர் கிரைம் நிலையத்திற்கு கூடுதல் காவல்துறையினரை நியமிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனுவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ரோடியர் மில் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ள நிலையில் மின் கம்பங்கள் அகற்றப்படாமல் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை ரோடியர் மில் ரயில்வே கேட் அருகே ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். ஆனால் புதிய பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் ரோடியர் மில் மைதானத்தில் செயல்பட்டதால் மேம்பால கட்டுமான பணிகள் உடனடியாக தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் செயல்பட தொடங்கிய நிலையில் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டது.
எனவே விரைவில் புதுவை கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக சாலையோரம் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் மற்றும் வனத்துறைக்கு வந்து செல்லும் விதமாக சிங்காரவேலர் சிலை அருகே இருந்து கான்கிரீட் சாலை அமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் உள்ள மரங்கள், மின் கம்பங்கள் அகற்றப்படாமல் அப்படியே சாலை அமைக்கப்படுகிறது. இந்த சாலையில் போக்குவரத்து தொடங்கும் பொழுது கார்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். மேலும் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலை உள்ளது. எனவே அந்த மரங்கள் மற்றும் மின் கம்பங்களை அகற்றிவிட்டு சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஆலன் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற மாணவர்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட்டில் படித்து நீட் 2025 தேர்வில் 4 மாணவர்கள் மாநில அளவில் முதல் 10 இடங்களிலும், 25 மாணவர்கள் மாநில அளவில் முதல் 25 இடங்களிலும், 43 மாணவர்கள் மாநில அளவில் 100 இடங்களிலும் இடம் பிடித்துள்ளனர். ஆலன் புதுச்சேரி மையத்தில் இந்த ஆண்டு படித்து 3 பேர் இதுவரை இல்லாத விதமாக தேசிய அளவில் 300 இடங்களில் வந்துள்ளனர். இது புதுச்சேரி மையத்திற்கே ஒரு புதிய சாதனையாகும். இதில் பிரசாந்த் என்ற மாணவர் தேசிய தரவரிசையில் 127வது இடமும் மாநில அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். ஸ்ரீஹரன் என்ற மாணவன் தேசிய தரவரிசையில் 205வது இடத்திலும் மாநிலத்தில் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார். ஜெகனிவாசன் என்ற மாணவர் தேசிய அளவில் 258வது இடமும் மாநிலத்தில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். ரக்ஷிதா என்ற மாணவி தேசிய தரவரிசையில் 1029வது இடமும் மாநிலத்தில் 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார். மேலும் ஆலன் புதுச்சேரி மையத்திலிருந்து 43 மாணவர்கள் நீட் 2025இல் 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இந்த வெற்றி மாணவர்களின் கடுமையான முயற்சி, ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலன் அமைப்பின் உறுதியான கல்வி முறையின் காரணமாகும். இவர்களை ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் சால்வை அணிவித்து வாழ்த்தினார். பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். நிகழ்வில் ஆலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையங்களின் தலைவர் சந்தோஷ் சிங், ஆலன் புதுச்சேரி மைய தலைவர் பங்கேஜ் திரிபாதி, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் கடுமையாக படித்தால் வெற்றி பெறலாம் என்றும் நீட் தேர்வு என்பது கடினமானது இல்லை என்றும் கூறினர். புரிந்து படித்தால் தேர்ச்சி பெறலாம் என்றும் தோல்வி அடைந்துவிட்டால் தவறான முடிவுகளை எடுக்காமல் மீண்டும் அடுத்த வருடம் கடுமையாக படித்தால் வெற்றி பெறலாம் என நம்பிக்கையுடன் கூறினர். Now I'm happy that what all we did, is all traveling the right lines, and I could see the results. My physics sir, Anantam sir, Prashant sir, Vinay sir, they have been very supportive for the past 2 years. I have been exceptional dedication, and I am forever grateful to them throughout my life. College was not okay for me, at least. I had to be at the absolute top. That spark that ignited within me made me realize that I can do so much more. It gave me the hope towards a brighter future. இனி வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9250 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1190 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.